ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ராகி முருங்கைக்கீரை அடை. ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. வெயிட் லாஸில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. ஈவினிங் பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலான்னா இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஸ்நாக்ஸ் மாதிரியும் இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இந்த அடையை நம்ம வாழை இலையில் தட்டி அப்படியே அடுப்பில் போட்டு எடுக்க போகிறோம். தோசைக்கல்ல ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 1 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் ராகி மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். இதில் காய்கறியும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, கேப்சிகம், அப்புறம் முட்டைக்கோஸ் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கலை, சிம்பிளாக செஞ்சுருக்கேன். நம்மளுக்கு காய்கறி வேணும், இன்னும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காய்கறியெல்லாம் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். 10 நிமிஷம் நல்லா ஊறணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வரும், நல்லாயிருக்கும் ரொம்ப. 10 நிமிஷம் ஊறினதும் ஒரு வாழை இலை எடுத்துக்கணும். வாழை இலை எடுத்து கட் பண்ணிவிட்டு அதில் ஒரு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கு முன்னாடி கல்லை லோ ஃப்ளேமில் காய விட்டுறணும். தோசைக்கல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இந்த அடையை நல்லா சப்பாத்தி மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக தின்னாக தட்டிடணும். தட்டிட்டு அதில் அந்த வாழை இலையோடு அந்த கல்லில் போடணும். அதான் இந்த அடையோட ஹைலைட்டே. ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வாழை இலையோட அடுப்பில் அப்படியே வச்சிடணும். வச்சுட்டு ஒரு 20 செகண்ட் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த இலை தனியாக எடுத்தோன்னா பிரிஞ்சு வந்துடும். அந்த இலை பிரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பரட்டி திருப்பி போட்டு எடுத்தோன்னா ரொம்ப டேஸ்டியான ராகி அடை ரெடி. அடுத்ததும் இந்த இலையிலே திரும்ப நம்ம தட்டிக்கலாம். திரும்ப அந்த இலையிலே செய்யும் போது அந்த இலையோட வாசத்துக்கும் அந்த அடைக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இது மாதிரி வாழை இலையில் வச்சு அடை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இது சாம்பார், சட்னி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் தேங்காய் சட்னி கூட வச்சுருக்கேன். தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.